தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், லூக்கா 21:36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த 2026 வருஷத்திலே எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நாம் விழித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் 2026 வருஷத்துக்கான கர்த்தர் நமக்கு கொடுத்த வசனம், எப்பொழுதும் நாம் விழித்திருந்து ஜெபிக்கிற ஜனங்களா இருக்க வேண்டும். கடைசி கால ஆபத்துகளுக்கு, பிரச்சனைகளுக்கு நாம் தப்பித்து கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்குள்ளே இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கடைசி கால சம்பவங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, உபத்திரவங்களுக்கு, பாடுகளுக்கு நாம் விலகி காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு நம்முடைய குடும்பத்துக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. பிரியமானவர்களே, இது கடைசி காலமாக இருக்கிறது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நாம் தகுதி உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவோம், விழித்திருந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். இந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாப்பார். உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அற்புதமாய் வழி நடத்துவார், அதிசயமாய் வழி நடத்துவார். விழித்திருந்து எப்பொழுதும் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா.